சொல்லிடுறேன், அதுல இருந்து நீங்க கேள்வி கேளுங்க. தேவன் தானே கட்டுவாரு, நம்ம மூலமா தானே கட்டுவாரு. எது செஞ்சாலும் இப்ப நான் பேசுறதோ அல்லது நீங்க சாதாரணமா கேள்வி கேட்கறதோ எல்லாமே தேவன் தான் செய்யறாரு. அதை நம்ம மூலமா தான் செய்ய முடியும். தேவன் இங்க என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டாரு. நாம என்ன பண்றோம்னா, நான் சபையை கட்டுறேன்னு சொல்றோம். நான் இத்தனை சபை கட்டியிருக்கேன், எனக்கு இத்தனை சபை தேவை. இப்ப விஷன் போர்டுலாம் பாருங்க, நம்ம 50 சபைகள் கட்ட வேண்டும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் இந்த வீடியோ பாத்தீங்க, வாட்டர் மெலன் சதுரமா இருக்கிறது பாத்தீங்களா? வாட்டர் மெலன் சதுரமா உண்டாக்குறாங்க. அது சின்ன காயா வரும்போதே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதை வாட்டர் மெலன்னா தர்பூசணியை சதுரமாக்குறாங்க. ஏன்னா அடுக்கி வைக்கிறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக, லாரியில எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அடுக்கி வைக்கிறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக அப்படி பண்றாங்க. ஓகே, சில சமயங்கள்ல நாம சர்ச்சஸ் அதிகமாக்கும் போது, நீங்க இப்ப சர்ச் யாரு துவங்க முடியும்னு நினைக்கிறீங்க? புதுசா யார் சர்ச் துவங்க முடியும்னு நினைக்கிறீங்க? யார் வேணா. எப்படி இந்த வெண்கல லோட்டா ஒன்று வச்சிருப்பாங்க காப்பி அடிக்கிறதுக்கு, அது இப்படி அடிக்க தெரிஞ்சா நீங்க காப்பி கடை திறக்கலாம். அந்த மாதிரி ஒரு கீபோர்டு, ஒரு பாட்டு படிக்க தெரிஞ்சது, கொஞ்சம் வசனங்கள் பேச தெரிஞ்சுன்னா அவங்க சபை துவங்குறாங்க. ஆனா பாருங்க, சில பேர்லாம் நான் கேள்விப்பட்டேன், ஒரு பிஷப் 2000 சபை துவங்கியிருக்காரு, 2000 சபை. ஆனா இந்த அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, இவ்வளவு ஊழியம் செஞ்சு 14 சபை தான் துவங்க முடிஞ்சது. ஏன்னா அவருக்கு இந்த காப்பி ஆத்திர முறையில டீ ஷாப் மாதிரி ஓபன் பண்ணல. அவர் சபைன்றத வேற மாதிரி என்ன பண்றாரு, ஓபன் பண்றாரு. சபைன்றது ஒரு கஷ்டமான வேலை, அது தேவன் கட்டுகிற வேலை. அதை உட்கார்ந்து பொறுமையா பாக்குறதுக்கு நம்ம சபை குரோ ஆகணும். நாம என்ன நினைக்கிறோம்னா, சர்ச் நடத்தும் போது பிலீவர்ஸ் எல்லாம் இந்த வாட்டர் மெலன் மாதிரி நம்ம சைஸுக்கு என்ன பண்றோம், அதை கட் குக்கீஸ் ஆக்க பாக்குறோம். ஆனா பவுல் சொல்றாரு, அது தோட்டத்துல வளர்றது மாதிரி, ஒண்ணு தக்காளியா வளரும், ஒண்ணு இல்ல இந்த தக்காளி தோட்டத்திலேயே ஒரு தக்காளி இவ்வளோண்டு வரும், ஒரு தக்காளி இவ்வளவு பெருசு வரும், ஒரு தக்காளி இப்படி இருக்கும், விதவிதமா இருக்கும் அது. ஆனா நமக்கு அந்த என்ன பண்ண முடியல, நம்மளால அதை பார்க்க முடியல. அங்கதான் நான் ப்ராப்ளம் சொல்றேன். அதே மாதிரி இப்போ என் சர்ச்சில் ஒரு ஆளு தப்பா போறான்னு வச்சுக்கோங்க, அவனை திருத்தும் போது என்ன தெரியுமா சொல்றேன், இந்த பேர் நம்ம சர்ச்சுக்கு கெட்ட பேரை கொண்டு வந்துடாத. அவனை விட எது முக்கியமா இருக்குது, சர்ச்சு முக்கியமா. அங்கதான் பிரச்சனையா. தேவனுடைய சபை அப்படிங்கிறது அது கிடையாது. அவனை நல்லாக்கிறதுக்காக தனக்கு கெட்ட பேர் உண்டானாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிறது வேற விதம். எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நீ உன்னை எக்ஸ்கம்யூனிகேஷன் பண்றேன்னு சொல்றது வேற விதம். தேவன் தான் செய்யறாரு. எது செய்தாலும் தேவன் தான் என்ன பண்றாரு, செய்கிறார். இப்ப தேவன் தான் எல்லாம் செய்யறாரு. நான் அதோட ஒத்துழைக்கிறேனா அல்லது நான் தேவனுக்கு உதவி செய்கிறேனா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் தேவனுக்கு உதவி செய்ய தான் போனான், பறவையெல்லாம் விரட்டினான். தேவன் அதை பிடிக்கல, அமைதியிலாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சொல்றேன், சர்ச் நம்ம குரோ பண்ண வேண்டியது இல்ல, அது குரோத் ஆகிறத பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். அங்க கர்த்தருடைய வேலை நிறைய இருந்துச்சு. இப்ப கர்த்தருடைய வேலை இருக்குதா, அல்லது நம்ம இப்ப எண்ணிக்கைக்கு போயிட்டோம், பெரிய சர்ச்சுக்கு போயிட்டோம். இடத்துல நீங்க ஒரு 500 பேர் கொண்ட சபை ஆளாவது வச்சிருந்தாதான் உங்களுக்கு கன்வென்ஷன்ல கடைசி ஜெபமா தருவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காகவே நான் பெரிய சர்ச் ஒரு பேர் வாங்கறதுக்காக, ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவதற்காக எனக்கு ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கும்போது நான் முயற்சி பண்றேன். எப்படி முயற்சி பண்றேன், ஒரு கார்பரேட் லேடர்ல ஏறுவதற்கு எப்படி கார்பரேட்ல முயற்சி பண்றாங்களோ அது போல. ஏன்னா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எனக்கு என்னது, அது ரொம்ப முக்கியம். பரீட்சை எழுதுறதோ அல்லது அந்த பட்டம் வாங்குறதோ, எனக்கு அந்த டைட்டில் ரொம்ப முக்கியம் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு. நான் ஒரு இண்டிபெண்டா நான் சபை வச்சிருக்கிறேன், பெண்டிகாஸ்ட்ல இருக்கிறப்ப எனக்கு எதுக்கு இந்த பட்டம்? நான் காமிச்சாலும் யாரும் ஒத்துக்க போறது இல்லை. அதுக்கு தானா அது எனக்கு தேவையில்லை. அதான் மேட்ரு. 4 பேர் மதிக்கணும் அப்படிங்கிறது ரெவரண்ட் பட்டத்தால வரக்கூடாது. ரெவரன்ஸ் எல்லாம் நம்மளை மதிக்கணும்.